ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சத்தான முளைக்கட்டிய பாசிப்பயிறு தோரன் தான். ரொம்பவே சத்தான இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு தோரன் ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தால் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ இந்த தோரன் எப்படி தயார் பண்ணலாம் என்று பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப்பு பாசிப்பயிறு ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டியதுக்கு பின்னாடி ஈரமாக இருக்குன்னா ஒரு துணியில் இந்த பயிரை அப்படியே கட்டு போட்டு ஒரு நாள் வச்சிடும். அந்த டைமில் தான் இதிலேருந்து முளை வரும். இனி இதே மாதிரி ஆயதுக்கு பின்னாடி நமக்கு தோரன் தயார் பண்ணலாம். அதுக்காக 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியதும், 5 பல்லு பூண்டு 2ஆக கட் பண்ணியதும், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாய் நறுக்கி எடுத்ததும், கொஞ்சமாக கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகாயும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி தோரன் தயார் பண்ணுறதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்ல சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு கடுகு போடலாம். இது நல்லா வெடித்து வரணும். அதுக்கப்புறமா தான் இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை எல்லாமே சேர்க்கலாம். இது நமக்கு வணக்கி எடுக்கலாம். நல்லா வணங்கி வர தேவையில்லை. ஓரளவுக்கு வணங்கி வந்தால் போதும். ஒரு 50% வணங்கிய போதும். அப்போ தான் நம்ம தோரனுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வணக்கி எடுக்கலாம். இனி இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். உப்பு அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம பாசிப்பயிறு முளை கெட்டியது ஆயதுனால இதில் உப்பு அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தியா கூட போதும். அதுக்கப்புறமா தேவை இருந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். இப்போ இது ஒரு அளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் வரமிளகா தூளும் சேர்க்கலாம். என்னோடய வரமிளகா தூள் கொஞ்சம் காரமாக இருக்கிறது தான், அதனால தான் 3/4 டீஸ்பூன் சேர்த்தியது. நீங்கள் காரம் இல்லாத காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருந்தால் 1 டீஸ்பூன் கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் காரம் அதிகமாகி போயிருந்தால் இது நல்ல டேஸ்ட் இருக்காது. அதனால் பார்த்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுவும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம வரமிளகாத்தூள் எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு பின்னாடி நம்ம முளை கெட்டி வச்சுருந்தா பாசிப்பயிறு இதிலேக்கு சேர்க்கலாம். பாசிப்பயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது முளை கெட்டிய பாசிப்பயிரை நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். இது நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம சாதாரணமாக பாசிப்பயிறு தோரன் செய்கிறதில் நின்றும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்கிறது எல்லா பயிரில் நின்றும் பாருங்க முளை வந்துடுச்சு. இதுதான் நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒன்று தான். நம்ம சாலடில் கூட இது பச்சையாக சேர்த்து சாப்பிடலாம். அப்போது நமக்கு இது வேக வைக்க தேவை இருக்காது. சாலடில் இதே பாசிப்பயிறு முளை கெட்டியது சேர்த்து சாப்பிட்றோன்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியுமாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது சாப்பிடலாம். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒன்று தான் பாசிப்பயிறு. அதனால நம்ம இதை அதிகமாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ இது நான் நல்லா கலர் விட்டதுக்கு பின்னாடி மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். ஸ்டவ் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதிலேக்கு நான் இப்போது தண்ணி ஊற்றுறதில்ல. நம்ம இடையில மூடி திறந்து இதே மாதிரி கலர் விட்டு மறுபடியும் நம்ம இது மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால இது தீஞ்சு போகாது. ஹை ஃப்ளேமிலோ மீடியம் ஃப்ளேமிலோ இது வைக்கக்கூடாது. அதிகமாக வெந்து போகிறதும் நல்லா இருக்காது. இது ஒரு பாதி தான் வேகணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியுமாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் இது மூடி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். டோட்டலாக ஒரு 8 நிமிஷம் இதே மாதிரி நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பயிரை வேக வச்சு எடுக்கணும். நல்லா ஊறி வந்த பயிர் ஆயதுனால அவ்வளோ லேட் ஆகாது, வேகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகாது. இப்போ பாருங்க, நம்ம பயிரெல்லாம் நல்லா கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. சூப்பர் டேஸ்டான ஒரு தோரன் தயாராகிருச்சு. நம்ம முளை கெட்டிய பாசிப்பயிர் தோரன். சாப்பாடிൻ്റെ കൂടെയും ചപ്പാത്തിയുടെ കൂടെയുമൊക്കെ நல்ல காம்பினேஷன் தான் இந்த பாசிப்பயிர் முளை கெட்டிய பாசிப்பயிர் தோரன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.